இது ஒரு லவ் டிடெக்டர். உனக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு இது சொல்லு. Hold it, baby. பை த வே அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த லவ் மீட்டர் அப்படிங்கிறது லவ்க்காகவே டிசைன் பண்ணி ஆன்லைன்ல விற்கிறாங்க. இது உண்மையிலேயே லவ் டிடெக்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள இருக்கக்கூடிய லிக்விட் என்ன அப்படின்னா எத்தில் ஆல்கஹால், பேசிக்கலி எத்தனால். அதோடைய பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படி ஒரு நீர் வாட்டர் வந்து கொதிச்சு அது பாயில் ஆகணும்னா 100 டிகிரி செல்சியஸ் தேவை இல்லையா அதுக்கு. ஆனா இந்த லிக்விடுக்கு வெறும் 37 டிகிரி செல்சியஸ்லேயே கொதிச்சு ஆவியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம உடம்புல ஆவரேஜான பாடி ஹீட் என்ன அப்படின்னா 35, 36, 37 இவ்வளவுதான் இருக்கும். அப்ப நம்ம பாடி ஹீட்டாலேயே இதை வந்து நம்மளால பாயில் பண்ண முடியும். அப்ப என் கையை வைக்கிறேன் அப்படின்னா என் கையில இருக்கக்கூடிய அந்த ஹீட் காரணமாக இந்த லிக்விட் வந்து ஆவியாக ஆரம்பிக்குது. கீழே ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கு இல்லையா, இது போய் கீழே அந்த திரவத்தை தொடுற மாதிரி இருக்கும், மேல எப்படி கூரா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வேக்கம் ஃபுல்லா பார்ஷியலி இது உள்ள இருக்க காற்றை வெளில எடுத்து வேக்கம் பண்ணி அப்படி மேல லாக் பண்ணிருக்கிறதால தான் மேல அப்படி இருக்கு. அப்ப இந்த வேக்கம் சேம்பருக்குள்ள பிரஷர் கம்மியா இருக்கும். லோ பிரஷர்ல இன்னும் பாயில் ஆக்குறது ரொம்ப ஈஸி. அப்ப என் கையில இருக்கக்கூடிய வெப்பத்தை கொடுக்கறது மூலமாகவே அந்த லிக்விட் ஆவியாக ஆரம்பிக்குது. இதைதான் சார்லஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லா படி தான் அது நடக்குது. இது அடிக்கடி வேப்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே, இது எல்லாம் ஆவியாகிட்டே இருக்கே, அப்ப இந்த லிக்விட் ஒரு கட்டத்தால காலி ஆயிடுமா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஆனா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இதை நான் 4 வருஷமா வச்சிருக்கேன், இன்னும் காலி ஆகல. ஏன்னா இது வந்து ஒரு வேக்கம் சேம்பருக்குள்ள இருக்கு. அப்ப இது ஆவியாகி எங்கேயும் போகாது. அது திரும்ப கண்டென்ஸ் ஆகி கூலாகி திரும்ப லிக்விடாகவே மாறிடும். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஓகே கடகடன்னு நான் மேலே ஏத்திட்டேன், இப்ப நான் கையை எடுத்துட்டேன்னா அது கீழே வரணும் இல்லையா, ரொம்ப நேரம் ஆகும் கீழே வர. குயிக்கா அப்படி கொண்டு வர்றது சிம்பிள். மேலே அப்படி பிடிச்சிங்கன்னா கடகடன்னு கீழே வந்துடும். எனவே இது வந்து ஒரு நைஸ் சயின்ஸ் டாய். இந்த ப்ராடக்ட் நான் டேக் பண்ணுறேன், அமேசான் லிங்க் பயோல கொடுக்குறேன், பயோடுறவங்க வாங்குங்க. இதை வாங்கி உங்கள் லவ்வையா இல்லை சயின்ஸையா எதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இது போல வேற எந்த சயின்ஸ் டாய் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அது வரைக்கும் நான் படம் பார்க்குறேன்.